வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் நண்பன் பேசுறேன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆன்லைன் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆன்லைன் வீடியோ எடிட்டிங்க்கு முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷனை நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் ஆன் பண்ணிக்கோங்க. இது நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இது மொபைல், அதாவது மொபைல் பிசி டேப் எதுல வேணாலும் இதை நீங்க பண்ணலாம், இந்த ஆன்லைன் வீடியோ எடிட்டிங். அடுத்து நீங்க உங்க குரோம், நான் இப்போ பிசில பண்றேன், உங்க குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. குரோம்ல கூகுள் அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க இதுல என்ன அடிக்கணும்னா வீடியோ மேக்கர் அப்படின்னு அடிக்கணும். நான் ஏற்கனவே இதுல அடிச்சுதான் வச்சிருக்கேன். நீங்க நான் உங்களுக்காக மறுபடியும் அடிச்சு காமிக்கேன். வீடியோ மேக்கர் அப்படின்னு அடிங்க. சர்ச் பார் வீடியோ மேக்கர்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்க. ஆன்லைன் வீடியோ மேக்கர் கிரியேட் வீடியோ ஃபார் ஃப்ரீ வீடியோ CLIDEOன்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. மேல clidio.comனு போட்டிருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி வரும், வீடியோ மேக்கர் சூஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு வரும். சூஸ் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இப்படி ஓப்பன் ஆகும். மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க உங்களுக்கு வீடியோ மேக் பண்றதுக்கு என்ன பிக்சர்ஸ் நீங்க போட போறீங்களோ அந்த பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. நான் என்னோட டிராயிங் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்றேன். ஓப்பன் கொடுத்துருங்க. நான் என்னோட ஒரு டிராயிங் பிக்சரை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்க இங்க அப்லோட் ஆயிட்டு இருக்கு. அப்லோடிங் அப்படின்னு ஆயிட்டு அடுத்து ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி இந்த மாதிரி ஒரு எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே ப்ரீ ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா எத்தனை பிக்சர்ஸ் வேணுமோ நீங்க எத்தனை பிக்சர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் டேப்லனா இங்க கீழே இருக்கும், இழுக்க அப்படி வரும். கீழே இது இந்த இருக்குல்ல, ஆட் மோர் ஃபைல்ஸ் அப்படின்லாம் இருக்குல்ல, அது மொபைல் டேப்ல எல்லாம் கீழே வரும். இப்போ பிசினால இது இங்க இந்த சைட்ல இருக்கு. அடுத்து நீங்க இன்னும் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் பிக்சர்ஸ் வேணும்னா நீங்க ஆட் மோர் ஃபைல்ஸ் இருக்கு, ஆட் மோர் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் கொடுத்துருங்க. மறுபடியும் அப்லோட் ஆகும். இது அப்லோட் ஆயிட்டு இருக்கட்டும். அடுத்து மறுபடியும் நீங்க ஆட் மோர் ஃபைல்ஸ் கொடுத்து நீங்க மறுபடியும் பண்ணலாம். உங்களோட பிக்சர்ஸ் மறுபடியும் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை பிக்சர்ஸ் வேணுமோ நீங்க எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பிக்சர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். உங்க வீடியோக்கு எத்தனை பிக்சர்ஸ் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அடுத்த பிக்சர் சூஸ் பண்றேன். ஓப்பன் கொடுத்தேன். மறுபடியும் அது அப்லோட் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி நான் எனக்கு தேவையான பிக்சர்ஸ் இப்போ நான் சூஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ எனக்கு தேவையான பிக்சர்ஸ்ல எல்லாமே நான் இதுல
செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒருவேளை இது வந்து நான் இப்போ ஒருவேளை இந்த பிக்சர் வந்து இங்க தேர்ட்ல வரணும், பேரட் பிக்சர் வரணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அதையும் அழிச்சிட்டு போக வேண்டாம். அந்த பேரட் பிக்சரை வந்து இப்படியே எடுத்து பிக்சர் இந்த இடத்துல இதுல எப்படி போடலாம். இந்த பேரட் பிக்சரே இப்படி எடுத்து இதுல எப்படி போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் இப்போ வந்து பேரட் பிக்சர் லாஸ்டா தான் வரணும்னா நீங்க வந்து அதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மியூசிக்கு போகலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆட் ஆடியோன்னு இருக்கும். ஆட் ஆடியோ இப்படி தொட்டீங்கன்னா இப்படி வந்து உங்ககிட்ட இருக்க ஆடியோ வந்து வரும். இதுல நீங்க வந்து என்ன ஆடியோ உங்களுக்கு வேணுமோ நீங்க வந்து அந்த மியூசிக் வந்து நீங்க வந்து தொட்டுக்கலாம். நான் வந்து ஸ்நேகிதியே இந்த தேவதை வம்சம் நீயோ அந்த சாங் எடுக்கலாம்னா மின்சார வந்து தேவதை வம்சம் நீயோ அந்த சாங் எடுக்கேன். அந்த சாங் எடுத்த உடனே அதை வந்து செலக்ட் பண்ண உடனே இங்க வந்து அப்லோடிங் அப்படின்னு இந்த ஆட் ஆடியோ அந்த அதுல வந்து இருக்கும். ஆட் ஆடியோன்னு இருக்கிற வேண்டியதுல வந்து அப்லோடிங்னு இருக்கும். இது வந்து பிக்சர் ஏறின மாதிரி இது வந்து ஃபாஸ்டா ஏறாது. இது கொஞ்சம் லைட்டா லேட் ஆகும். ஒருவேளை வீடியோ வந்து இதுல வந்து கட் பண்ணலாம் அப்படின்னா இது வீடியோனா ஒரு வேளை ரொம்பவே இதாகும். இப்போ வந்து ட்ரிம் ஆடியோன்னு இருக்கும். அது முடிஞ்சு அது வந்து ஸ்நேகிதியே தேவதை வம்சம் நீயோ அப்படின்னு வந்துடும். அது வந்து அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து ட்ரிம் ஆடியோன்னு இருக்கும். ட்ரிம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சாங்கோ அந்த சாங்கை நீங்க வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டா அந்த தேவதை வம்சம் நீயோ அது வேணும் எனக்கு. எனக்கு இப்போ வந்து கரெக்டா தேவதை வம்சம் நீயோ வந்துருச்சு. தேவதை வம்சம் நீயோ தேனிலா வம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானுவில் நீயோ பூக்களின் வாசம் நீயோ பூங்குயில் பாஷை நீயோ சூரிய தேவதை வம்சம் நீயோ இப்போ நீங்க வந்து ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டீங்களா? இதை வந்து கேன்சல் கொடுக்க வேண்டாம். இதுல வந்து ட்ரிம்னு இருக்கும். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஆயிரும். தேவதை வம்சம் நீயோ தேனிலா வம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த இப்போ வந்து ஊர்வலம் வந்த அப்படின்னு முடியுதுல. அங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகுது. என்னோட பிக்சர் வந்து 1 செகண்ட் தான் நிக்கி 2 செகண்ட் தான் நிக்கி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் டியூரேஷன் அப்படின்னு இருக்கும். அதுல போய் நீங்க வந்து அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். 0.1 செகண்ட் 0.3 செகண்ட் அப்படின்னு வரும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து 0.0 இல்லாத வந்து நீங்க வந்து நான் வந்து 5 செகண்ட் 4 செகண்ட் வைக்கேன். நீங்க 0 வைக்க வேண்டாம். 4 செகண்ட் அது வந்து ரொம்பவே ஸ்லோவா வரும். ரொம்பவே ஷார்ட் டைம்லயே முடிஞ்சிடும். செகண்ட்ஸ் இருக்கும். 0 இல்லாம 4 அப்படி 3 அப்படி இருக்கும். அதை நீங்க வந்து நான் வந்து 4 செகண்ட்ஸ் கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க வந்து பார்க்கலாம். பாருங்க, வந்து என்னோட வீடியோ வந்து 20 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்ல இருந்தது 20 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. தேவதை வம்சம் நீயோ நிலா வம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானுவில் நீயோ பூக்களின் வாசம் நீயோ பூங்குயில் பாஷை நீயோ பூங்குயில் பாஷை நீயோன்னு இருக்கு. மறுபடியும் நீங்க வந்து ட்ரிம் ஆடியோ கொடுத்து நீங்க வந்து இதை நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஷார்ட்டுக்கு வந்து 20 செகண்ட்ஸ் தானே, இதுல வந்து 30 செகண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து 20 செகண்ட்ஸ் காக்குறேன்.
இப்போ ஒருவேளை 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க இருக்கும். இங்க இதை வந்து ஷார்ட் டைம் அப்படி லென்த் மியூசிக்கோட லென்த் காமிக்கும் 20 செகண்ட்ஸ். இப்போ நீங்க இது பண்ண பண்ண அது வந்து காமிக்கும் பாருங்க. பாருங்க 1 மினிட். இப்போ வந்து இதுல வந்து கரெக்ட் 20 செகண்ட்ஸ் பாத்தீங்களா 20 செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்து ட்ரம் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பிளே பண்றேன் பாருங்க. சரி, நம்மளோட வீடியோ வந்து நல்லா கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம வந்து கிரியேட்னு கொடுத்துடலாம். சரி, இப்போ நான் வந்து கிரியேட்னு கொடுக்க போறேன். கிரியேட்னு கொடுத்துறேன். கிரியேட் இந்த இடத்துல கிரியேட்னு இதை வந்து டச் பண்ணணும். அடுத்து வந்து இதுல கொஞ்சம் நேரம் வெயிட் ஆகும். we are working on it அப்படி give us a minute அப்படின்னு வரும். அடுத்து வந்து please be patient as this process can take several minutes னு வரும். அடுத்து Tarantino will envy அப்படின்னு வரும். அடுத்து இது வந்துரும். அடுத்து வந்து கிரியேட் ஆயிடும். அடுத்து இப்படி வரும். ரிமூவ் வாட்டர் மார்க் அப்படின்லாம் வருமா? ரிமூவ் வாட்டர் மார்க் எடிட் ரிசல்ட் நீங்க அதுல வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல, டவுன்லோட் தொடுங்க. வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த இருக்குல்ல டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓபன் பண்றேன் பாருங்க. ஓகே, நம்மளோட வீடியோ கிரியேட் ஆயிருச்சு. இது வந்து நீங்க வந்து அது வந்து கேலரியிலேயே சேவ் ஆயிரும், டவுன்லோட் ஆயிரும். இப்போ ஒருவேளை பிசினா உங்களோட டவுன்லோட்ஸ்ல என்ன டாக்குமெண்ட்ஸ் அதுலயே உங்களோட இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். எங்க போய் நீங்க வந்து தேட வேண்டாம், மொபைல்லையா இல்ல பிசிலையா. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம வீடியோவை. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சரி, பாய். நன்றி நண்பா. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.